1 கொரிந்தியர் 11 31 32 34. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். 34, நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு, உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு. ஆக்கினை, உலகத்தோடு ஆக்கினை, நியாயம் தீர்ப்பு என்கிற வார்த்தைகளை கவனிங்க. நம்மையும் ஆண்டவர் திருத்துகிறார். அது ஒரு ஃபாதர்லி கரெக்ஷன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்கிற தண்டனை வேற, ஒரு நீதிபதி குற்றவாளிக்கு கொடுக்கிற தண்டனை வேற. அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு விஷயம். ஒரு நீதிபதி தனக்கு முன்னால் நிறுத்தப்பட்ட குற்றவாளிக்கு அவர் இஷ்டப்படி தண்டனை கொடுக்க முடியாது. சட்ட புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அந்த தண்டனையை தான் கொடுக்க முடியும். நீதிமன்றத்தை பொறுத்தவரை சட்டம் தான் பேசும், சட்டப்படி தான் அவர் தண்டனை கொடுக்கணும். ஆனால் குடும்பத்தில் தகப்பன் மகனுக்கு கொடுக்குற தண்டனை சட்டப்படி இருக்காது. அது அன்பின் அடிப்படையில் இருக்கும். மகன் திருந்தணும், அவ்வளோதான். அன்பின் அடிப்படையில் திட்ட வேணும்னா திட்டுவார், அடிக்கணும்னா அடிப்பார். அல்லது அந்த மாதிரி ஒரு தகப்பன் கொடுக்கக்கூடிய டிசிப்ளின் அப்படின்வாங்க, டிசிப்ளினரி ஆக்ஷன், ஒழுங்கு நடவடிக்கை. தகப்பன் குடும்பத்தில் எடுக்கிற ஒழுங்கு நடவடிக்கை, அதுதான் சிட்சை. நியாய தீர்ப்பு என்பது ஒரு நீதிபதி நீதிமன்றத்தில் சட்டப்படி குற்றவாளிக்கு கொடுக்குற தண்டனை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் தகப்பன் தன் பிள்ளைகளை சிறைக்கு அனுப்ப மாட்டார். ஒரு தகப்பன் குடும்பத்தில் பிள்ளைகளை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் நீதிமன்றத்தில் நீதிபதி சிறைக்கு அனுப்புவார், தேவைப்பட்டால் மரணத்துக்கும் ஒப்பு கொடுப்பார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் தகப்பனுடைய சிட்சை நமக்கு கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாதிப்பும் நமக்கு இல்லை. அவர் தகப்பனாக நம்மை கடிந்து கொள்கிறார், தகப்பனாக நம்மை மென்மையாக சில அடிகள் அடிக்கிறார். அது பிரச்சனை இல்லை, அது பாதிப்பு இல்லை. ஆனால் உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். கர்த்தர் அன்புள்ளவர் ஆனபடியால் அவர் சிட்சிக்க மாட்டார், எந்த சோதனையும் அனுமதிக்க மாட்டார் என்கிற ஒரு புதிய கவர்ச்சிகரமான ஒரு போதனை இப்போது வந்திருக்கிறது. சமீபத்தில் தம்பி ஜோசப் கிங்ஸ்லி ஒரு ஊழியக்காரருடைய ஒரு நேர்முக பேட்டியை, ஒரு பிரபலமான டிவியில் வந்திருக்கிற சேனலில் வந்திருக்கிற பேட்டியை என் கவனத்துக்கு கொண்டு வந்தார். அந்த பிரசங்கியார் அவர் எல்லா உபதேசத்துலேயும் இருந்திருக்கிறார். அவரே சொல்கிறார், நான் அந்த உபதேசத்தில் இருந்தேன், என்னென்ன உபதேசம் இருக்கோ எல்லா உபதேசத்துலையும் இருந்திருக்கிறார். இப்போ கடைசியில் அவர் இந்த நவீன உபதேசத்துக்கு வந்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் அன்புள்ளவர், ஆகவே சிட்சிக்க மாட்டார், ஆகவே பாடுகளை அனுமதிக்க மாட்டார், அவர் அன்புள்ளவர் என்று சொல்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் அன்புள்ளவராக இருப்பதனால தான் சிட்சிக்கிறார். எபிரேயரில் படிக்கிறோம். எபிரேயர் 12 அதிகாரத்தில் 6ஆம் வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். தான் நேசிக்கிற, தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. சிட்சை என்பதற்கு சிலர் பயிற்சி என்று விளக்கம் சொல்கிறார்கள். பயிற்சி கூட கடினமானது தான். சில நேரங்களில் இராணுவ பயிற்சி தேவைப்படும். இராணுவ பயிற்சி ரொம்ப கடினமானது, சில நேரங்களில் வலி மிகுந்தது, சில நேரங்களில் கடினமானது. அதனால் சில நேரங்களில் அந்த பயிற்சிக்கு உள்ளாக போகிறவர்களுக்கு கொடுமைப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். எந்த சிட்சையும் தற்காலத்தில் துக்கமாக காணப்படும்னு அதே பகுதியில் போட்டிருக்கு. அப்படி சிட்சை நமக்கு கிடைக்காவிட்டால் உலகத்தோடு கூட நம்ம ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாவோம். வேத புஸ்தகத்தில் உலகத்தாரோட கூட தண்டிக்கப்பட்ட ஒருவனை குறித்து வாசிக்கிறோம். என்னாகமம் 31ஆம் அதிகாரம்
7-8 வசனங்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடப்படியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்களை யாவரையும் கொன்று போட்டார்கள். 8 அவர்களை கொன்று போட்டதுமன்றி மீதியானரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். ஆண்டவர் கட்டளையிட்டார் மோசேக்கு, மீதியான் தேசத்திற்கு தண்டனை கொடுக்கணும், உங்களை கருவியாக பயன்படுத்துகிறேன், நான் ஒரு நீதிபதியாக மீதியான் தேசத்துக்கு தண்டனை கொடுக்குறேன், அந்த தண்டனையை நீங்கள் நிறைவேற்றணும். மோசே, நீயும் உன் ஜனங்களும். மீதியான் தேசத்தில் இருக்கிற ஆண்களை எல்லாம் அவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை, ராஜாக்களுக்கு மரண தண்டனை. அதோட கூட சேர்ந்து பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவன் பின்வாங்கி போய் பணம் பதவி ஆசைப்பட்டு பின்வாங்கி போய் ஒரு சதித்திட்டம் தீட்டினான். செய்வனை வச்சு குறி சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பாவம் செய்ய வச்சுட்டா இஸ்ரவேல் ஜனங்க அவங்க கர்த்தரே அவங்கள அடிச்சிருவார் என்று பிலேயாம் ஒரு சதித்திட்டம் தீட்டி கொடுத்தான் எதிரி நாட்டு ராஜாவுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க விருந்துக்கு அழைத்தார்கள். விருந்தில் நல்லா அவர்களுக்கு மதுபானம் ஊற்றி விட்டு கொடுத்து சில அழகான பெண்களை, சில தப்பான பெண்களை அவர்களோடு நெருங்கி பழக விட்டார்கள். பாவம் செய்யும்படியான ஒரு ஏவுதலை, தூண்டுகோலை, ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெண்களோடு, தவறான பெண்களோடு அவர்கள் பாவம் செய்தார்கள். கர்த்தருடைய கோபம் எழும்பி ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் கர்த்தருடைய கோபத்தால். இதை நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஆகையினால பிலேயாம் தீர்க்கதரிசி தான், ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. ஆனால் அவன் பின்வாங்கி போய் கடைசியில் குறி சொல்லுகிறவனாக மாறி ரொம்ப கேவலமான நிலையில் மாறிட்டான். வழக்கு பாஷையில் அவன் செஞ்ச காரியத்தை சொல்கிறதா இருந்தால் ரொம்ப சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அது. சபை நாகரிகத்துக்கு அப்பாற்பட்ட வார்த்தை. அவ்வளோ கேவலமான காரியத்தை அவன் செய்தான். மீதியானியர் கொல்ல தண்டிக்கப்பட்ட போது கூட சேர்ந்து பிலேயாமும் தண்டிக்கப்பட்டான். எவ்வளோ பரிதாபம் பாருங்க. தேசமே போற்றுகிற தீர்க்கதரிசி, ராஜாவே அவனை தேடி வரான், அவனுக்கு பதவி தருவேன், பணம் தருவேன், நீர் சபித்தால் சபிக்கப்படுவார். ராஜாவே நம்புகிறான். பிலேயாம் சபிச்சா அவன், யாரையாவது பிலேயாம் சபித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், யாரையாவது பிலேயாம் ஆசீர்வதிச்சா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்பேற்பட்ட இன்டர்நேஷனல் சர்வதேச தீர்க்கதரிசி பிலேயாம். ஆனால் அவனுடைய நிலைமை என்ன? உலகத்தாரோடு கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். ஆகவே நாம் எச்சரிக்கையோடு இருப்போம், விழுந்து போகாதபடி எச்சரிக்கையோடு இருப்போம். உலகத்தாரோடு ஐக்கியப்பட்டு இடறி போய் விடாதபடி கவனமாக இருப்போம். ஆமேன்.